ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாலேஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பாபா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ தலைவர் பர்த்டே ஸ்பெஷல் மூவி ரிவ்யூன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் தலைவர் பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு என்ன படம் பார்க்கலான்னு ஒரு ஒரு ஐடியா இருக்கும்ல. நிறைய படம் வந்துட்டு சில படங்கள்லாம் வந்துட்டு ரீலீஸ் பண்ணாங்க. அந்த போய் பார்க்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ எந்த படம் என்னோட ஃபேவரட்னு பார்க்கும்போது தலைவர் லிஸ்ட்டில் எந்த படம் அவருக்கு ஒரு ஃப்ளாப் வாங்கி கொடுத்துச்சோ, எந்த படம் ஒரு வந்துட்டு ஃபைனான்ஸ்லி வந்துட்டு அவர் வந்துட்டு ட்ராப் ஆகணுச்சோ, அந்த படம் தான் என்னோட ஃபேவரட்னு சொல்லுவோம். நம்பர் 1 ஃபேவரட்ங்க பாபா. 2002 வெளியான பாபா படம். நம்ம தலைவர் தான், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டாரி ஸ்க்ரீன்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் டைரக்ட் பண்ணது வந்துட்டு நம்ம சுரேஷ் கிருஷ்ணா, நம்ம பாஷா படம் டைரக்ட் பண்ணார்ல, ஸோ அந்த டைரக்டர் தான். ஸோ மியூசிக் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கதையை சொல்றதுக்கு நம்ம ரிவீல் பண்ணது பெருசாக சொல்லி தான் தெரியணும் அப்படி கிடையாது. ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி என்னோட ரிவ்யூன்னு சொல்றதோட என்னோட தாட்ஸ் என்ன, அதுலேருந்து நான் நல்லா லேர்ன் பண்ணேன், அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? யாருக்கு வந்து பாபா படம் வந்துட்டு ஃபேவரட்டாக இருக்கோ, ஸோ என்னோட கருத்து உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அது வரைக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிங்க. ஸோ பாபா, ஸோ இந்த படத்தில் வந்து தலைவர் வந்துட்டு பாபா ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பாபா வந்துட்டு நம்ம பாபாஜி மகாவத்ரா பாபாஜியோட முன்னாடி ஜென்மத்தில் வந்துட்டு அவரோட சீடனாக இருந்தார். ஸோ அவருக்கும் வந்துட்டு ஒரு இந்த மனசங்க போல் வந்துட்டு ஆசை இருக்கிறதுனால வந்துட்டு அவருக்கு தீட்சை கிடைக்கல. சரிங்களா? அப்போ தீட்சை கிடைக்கணும்னா வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பியூர் லவ்வாக வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணணும். எந்த ஒரு இந்த லௌகிக ஆசைகள்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுலேயே வந்துட்டு அந்த லைன் இருக்கும், எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த ஜென்மத்தில் கடவுள் இல்லை பாபாஜி இல்லைன்னு வந்துட்டு கோச்சிட்டு போனவர், அவருக்கு தீட்சை கிடைக்கலன்ட்டு மறு ஜென்மத்தில் அவர் பிறக்கும் போது அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு டம் அடிச்சுட்டு ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாம தான் இருப்பாரு. ஸோ அந்த இப்ப இருக்கிற அவர் பிறந்த ஜென்மத்தில் வந்துட்டு இப்படி அவருக்கு அந்த கடவுள் நம்பிக்கை வருது, பாபாஜி நம்பிக்கை வருது, அவர் மிருக்கல் மேல் நம்பிக்கை வருது. அவர் எப்படி வந்துட்டு மறுபடியும் பாபாஜி மறுபடியும் அந்த போன ஜென்மத்தோட அந்த கோவத்தை தீர்க்க வந்து மறுபடியும் பாபாஜியோட சீடனாவே போறாரா, இல்ல ரியல் வேர்ல்டுல இருக்காரா? அதான் அந்த கதையோட பேசிக்கா அப்படிதான் அங்க போகும். சரிங்களா? ஸோ நிறைய அந்த படம் வந்துட்டு எனக்கு கற்றுக் கொடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாப் ஆகுனுச்சு அந்த டைம்ல, நிஜமா சொன்னா அந்த டைம்ல யாருக்கும் பிடிக்கல. நிறைய பேர் நான் ரிவ்யூலாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த படம் தலைவரே சொல்லிப்பேன், அந்த படத்துக்கு மேலே யாருக்கும் எதிர்பார்ப்பு நல்லா இல்லை, என்ன தலைவர் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்காரு, சாமி கதையா அந்த மாதிரி போயிடுச்சு, அந்த மாதிரி தான். பட் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லுவேன், இந்த படம் ஒரு மெசேஜா இருக்கு, ஒரு லெசனா இருக்கு. இந்த பாட்டோட வரிகள், சரிங்களா, வரிகள் அந்த அந்த படத்துலேருந்து சொன்ன மெசேஜ் வந்துட்டு நிறைய பேருக்கு ரியல் லைஃப்ல வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு, இன்க்ளூடிங் மீ. சரிங்களா? அதுல வந்துட்டு அந்த லைன் தாங்க, எல்லாம் மாயா எல்லாம் சாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் லைஃப்ல வந்துட்டு அப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க. அந்த சொல்ற வசனமும் நடக்கிற அந்த மிராக்கிள்ஸோ. சரிங்களா? ஸோ அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம தலைவர் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் மாசு ஸ்டைலு. சரிங்களா? செம்ம ஸ்டைலா இருக்காரு அந்த படத்துல. அப்புறம் வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று வருங்க, இன்ட்ரோ சாங்காக இருக்கட்டும், டிப்பு 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 குமரி அந்த பாட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து மனுஷ குறையில கூட வந்து டியூட் ஒரு பாட்டு இருக்கும். அந்த அந்த ஒரு 2 பேரும் டியூட் பண்ணுற மாதிரி பாட்டு இருக்கும். அதில் செம்ம ஸ்டைலாக இருப்பார். அதுலேயே வந்துட்டு அவர் வரிகள் வரும், சூப்பராக இருக்கும். அவருக்காகவே அந்த வரிகள்லாம் எழுதுன மாதிரி இருக்கும். அப்புறம் மாயா அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு அதோட என்னோட ஃபேவரட், அந்த லிஸ்ட்லேயே வந்து என்னோட ஃபேவரெட்டு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு ஃபுல்லாக அவரோட பேக் ஸ்டோரி என்ன, அப்புறம் இப்படி கரண்ட் ஸ்டோரி என்ன. சரிங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நம்பிக்கையே இல்லாமல் தான் இருப்பார். ஸோ நம்ம ஒரு பிரச்சனை நடக்கும். ஸோ பிரச்சனை வந்துட்டு அவர் கேட்பாரு, இது இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, உங்க கும்பல் சாமி ஹெல்ப் பண்ணாங்களா, இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, இல்லை நம்மளை தான் காப்பாற்றிக்கணும், கடவுள் உதவி பண்ணாரு அப்படின்னு. அது ரியல் லைஃப்ல கனெக்டாக இருக்கு. சரிங்களா? அது நல்லா இருக்கும். ரொம்ப அந்த டைலாக்ஸ் வந்துட்டு அவர் தான் இந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் தலைவர். டைலாக் அவ்வளோ கனெக்டாக இருக்கும். என்னோட இந்த படத்தோட இன்டர்வலே வந்துட்டு அவருக்கு வந்து அந்த ஒரு 7 மந்திரம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த 7 மந்திரத்துல ஒரு 4 மந்திரம் கிட்ட வந்துட்டு பாபா அந்த கொடுத்த மந்திரம் வந்துட்டு ஒரிஜினல் தான், பாபாஜியோட நிஜம்தான். அதை எப்படி சொல்லு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே அதை வந்துட்டு யூஸ் பண்ணுவார். சரிங்களா? இருக்காரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுவார் அந்த மந்திரத்தை. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அந்த இன்டர்வலே வந்துட்டு அந்த பட்டம் வந்து அவர் வேண்டுற மாதிரி, அந்த மந்திரத்தை படித்த மாதிரி கேட்ட மாதிரி அந்த பட்டம் வந்து மடியில் வந்து உட்காரும் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து
பாபாஜியோட வந்துட்டு பூஜை ரூம் கதவு திறக்கும், பாபாஜி அந்த வெளிச்சம் வரும் தலைவர் மூஞ்சில. ஸோ அதுதான் இன்டர்வியூல. ஸோ அந்த மிர்க்கல் இருக்கு, பாபாஜி இருக்காரு, அதுதான் இன்டர்வியூலே இருக்கும். சரிங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்துட்டு அது அதே தான். அவர் எப்படி நம்புறாரு பாபாஜி இருக்காருன்ட்டு, நம்புறாரு. அவரோட எப்படி சீடெல்லாம் போறாரா, அந்த நம்பிக்கை எப்படி வருது, அப்படி கொண்டுட்டு போங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். எங்கேயுமே லேக் இருக்காரு. கிட்டத்தட்ட படம் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் வருதுங்க. சரிங்களா, 2 hours 40 minutes அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும். ஸோ அந்த படம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ ரீசெண்டாக நான் இப்போ பார்த்துட்டு தான் ரிவ்யூவும் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ பார்த்துருமே, அது ஃபேவரட் உட்காந்து பார்த்துட்டு தான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ரொம்ப அந்த சில சீன்ஸ் வரும். இந்த பணம் ஒரு 50 lakhs 10 lakhs வந்துட்டு எவ்வளோ கேட்டு வந்துட்டு மன்றம் படிப்பாங்க. ஏதோ சிச்சுவேஷன்ல வந்துட்டு அவருக்கு அந்த பணம் கிடைக்கும். ஆனால் அந்த பணத்தை கிடைச்ச பணத்தை வந்து இல்லாத ஒரு ஆளுக்கு, கஷ்டப்படுற ஆளுக்கு தான் வந்து பணத்தை ஒதுக்கி கொடுத்துருவாரு. சரிங்களா, ஸோ வந்துட்டு கவுண்டமணி சார் வந்துட்டு அந்த நம்மளுக்கு என்ன இருக்கு, எல்லாத்தையும் இப்படி கொடுத்துட்டேன்னா அதுதான் வந்துட்டு, அதுதான் ஆசைதான் மாயே, மாயதான் ஆசை, ஆசைய மாயே, பெண்ணு பொண்ணு வந்து எல்லாம் மாயா, எல்லாம் சாயா, அப்படி சொல்லிட்டு போய் அவ்வளவுதான் இருக்கும். அப்பதான் பணம் கிடைச்சது. கொஞ்ச நேரத்துல அந்த பணம் காண போச்சு, செலவாயிடுச்சு. இவ்வளவுதான். அந்த லைஃப் லெசன் வந்துட்டு எனக்கு செம்மையா கனெக்ட் ஆனிச்சு. சரி, இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு இருக்காது. சரிங்க, அப்புறம் தான் அந்த மாயா மாயா சாங் வரும். ஸோ அந்த சாங்ல வந்துட்டு இளநீர் நீருக்கும் நீர் போலே ஒட்டி ஒட்டாமலிரேன்ட்டு அந்த ஒரு தண்ணி, அந்த ஒரு இலை இருக்கும். ஒரு பர்டிகுலர் இலையில வந்துட்டு நம்ம ட்ராப் தண்ணி ஊத்துறோம்னா அது வந்துட்டு நிலையாது. சரிங்களா, அட்ஜஸ்ட் அந்த இலையிலே இருக்காது, அது வந்துட்டு ட்ராப் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒட்டி ஒட்டாமல் இரு, சரிங்களா, பட்டம் படாமல் இரு, சூதானமா இருன்னு சொல்ல வருவாங்க. அந்த பாட்டோட லைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு பாட்லையும் பேசுற ஒவ்வொரு வரியிலையும் வந்துட்டு மெசேஜ் லெசன்ஸ் நிறைய இருக்குங்க. சரிங்க, அப்புறம் வந்துட்டு பிளஸ் அந்த பாலிடிக் பிரச்சனை வேற அங்கே ஒன்று இருக்கும். பாலிடிக்ஸ் சைடும் ஒன்று, அங்கேயும் ஒரு கனெக்ஷன் வருங்க. அது சூப்பராக வந்துட்டு நல்லா எழுதியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே. அந்த மிரக்கல் நடக்கிறதுலாம் வந்துட்டு நம்மளுக்கே ஒரு ஆசை வரும், பாபாஜி நிஜமா தாண்டா இருக்காரு. சரிங்களா, எனக்கே அந்த படம் பார்த்து தான் வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, பாபாஜி நிஜமா இருக்காரு அப்படின்ட்டு. சரிங்களா, நம்புறவனுக்கு இருப்பாரு, நம்பாதவங்களுக்கு அவர் இருந்துகிட்டு தான் அவங்க இருப்பாரு. சரிங்களா, ஸோ எஸ் இந்த படம் வந்து வெறும் எனக்கு அந்த படம் மட்டும் கிடையாது, இது ஒரு லைஃப் லெசன். நான் அப்படிதாங்க இந்த படத்தை பார்க்குறேன். என்னோட ஃபேவரட், ஒன் ஆஃப் த ஃபேவரட். எப்போ கேட்டாலும் என்னதான் இப்போ வரைக்கும் என்ன ஒரு படம் வந்தாலும், தலைவர் அடுத்தடுத்த படம் வந்தாலும் பாபா படம் தான் என்னோட முதல் ஃபேவரட்டாக இருக்கும். ஃபேவரட் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூவிஸ் கேட்டால் வந்துட்டு பாபா தான் நான் முதல் சொல்லுவேன். சரிங்களா, இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு. எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணதே எனக்கு சத்தியமா தெரியலங்க. ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு கனெக்ட் ஆனிச்சுன்னா, ஸோ கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னு நினைச்சிருக்கேன், நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அப்படி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா வந்துட்டு, அப்படி அந்த மாதிரி தாட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். இட்ஸ் நாட் அ ரிவ்யூ, திஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் தாட்ஸ். சரிங்களா, ஸோ இதை வந்துட்டு பர்சனல் ரிவ்யூவாக அந்த மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதை சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பர்சனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் தலைவர் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு எடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஸ்டார்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃபேமிலி, டேக் கேர், பாய்.